வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினாவடியில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு தேசிய சின்னங்களில் தேசிய நாட்காட்டி பற்றிய 5 வினாவிடைகள் இதோ. இந்தியாவின் தேசிய நாட்காட்டி எதனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட்டுள்ளது? சக ஆண்டை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. யாருடைய காலத்திலிருந்து சக ஆண்டு பின்பற்றப்பட்டது? கனிஷ்கர் அவருடைய காலம் கிபி 78. கனிஷ்கர் அவருடைய காலம் கிபி 78ஆம் ஆண்டு முதல் சக ஆண்டு பின்பற்றப்படுகிறது. சக ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சம இரவு பகல் நாள் எது? மார்ச் 22. சக ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சம இரவு பகல் நாள் எது? மார்ச் 22. இது லீஃப் ஆண்டாக இருந்தால் மார்ச் 21 இடம்பெறும். இது லீஃப் ஆண்டாக இருந்தால் மார்ச் 21 இடம்பெறும். அடுத்தபடியாக சக ஆண்டு எந்த ஆண்டு இந்தியாவின் நாட்காட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது? 1957 மார்ச் 22 முதல் 1957 மார்ச் 22 முதல். அடுத்தபடியாக இந்தியா விடுதலை அடையும் போது ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்ற பாடலை வானொலியில் பாடியவர் யார்? கர்நாடகா இசை பாடகியான டி.கே. பட்டம்மாள். கர்நாடக இசை பாடகியான டி.கே. பட்டம்மாள். எந்த நாள் இந்தியா எந்த நாள் பாசறைக்கு திரும்புதல் என்ற நாளை கொண்டாடுகிறது? ஜனவரி 29. எந்த நாள் இந்தியா பாசறைக்கு திரும்புதல் என்ற நாளை கொண்டாடுகிறது? ஜனவரி 29. அடுத்தபடியாக எந்த ஆண்டு முதல் காந்தியடிகளின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா கடைபிடித்து வருகிறது? 2007. எந்த ஆண்டு முதல் காந்தியடிகளின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை கடைபிடிக்கிறது? 2007ஆம் ஆண்டு. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம். டிஎன்பிஎஸ்சி வினாவிடைகளை தெரிந்து கொள்வதற்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோடு நாங்கள். தேங்க்யூ.